ஹாய் கைஸ், குட் ஈவினிங் எல்லாருக்கும். ஏஜே ஃபிஷிங் டாக்கிள்ஸ்ல இருந்து அருண் பேசுறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம ப்ராடக்ட் வீடியோ போட்டு. இன்னைக்கு ரொம்ப சின்ன வீடியோ தான் இது. மினிமலிஸ்டிக்கா ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ இது மெயினாக எதுக்காக எடுக்கிறேன்னா, ஒரு பிரைட் லைனை ரொம்ப நாளாக ஸ்டாக் அவுட் ஆயிருந்தது. நிறைய பேர் வேண்டி விரும்பி கேட்குற பிரைட் அது. ஏன் அது அவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கம்மி ரேட்டில் நல்ல ஸ்ட்ரென்த்து குவாலிட்டி நல்லா இருக்குது. அந்த ரேட்டுக்கு அது ரொம்ப நல்லா இருக்குது. அதனால அந்த பிரைட் திரும்பி நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். என்ன பிரைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெகா பியோட பிரைடு தான் அது. இதில் 3 டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது நம்மக்கிட்ட. 70 LB 70 LBயில் 150 மீட்டர் அண்ட் 300 மீட்டர் 2 சைஸில் அவைலபிளாக இருக்குது. 150 மீட்டர் நீங்கள் 4000 ரீல் 5000 சைஸ் ரீல் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் 150 மீட்டர்ஸே போதுமானது. கரெக்டாக இருக்கும், உங்களோட ஸ்கூல் கெப்பாசிட்டிக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிடும். இதே நீங்கள் ஒரு 6000 7000 இல்லை 8000 அந்த மாதிரி பெரிய சைஸ் ரீல், சர்ப் காஸ்டிங் ரீல் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 300 மீட்டர்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம ரீசெண்டாக நம்ம ஷோரில் பார்த்தீங்கன்னா திருக்க பாறை திருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25 kg 30 kgலாம் பிடிச்சாங்க. அது எல்லாமே இந்த பிரைடில் தான் பிடிச்சாங்க. எல்லாமே மெகா பியோட அந்த 70 LB பிரைடில் தான் நிறைய பேர் பிடிச்சாங்க. நிறைய யூடியூபர்ஸ் பார்க்கலாம் அந்த பிரைடை யூஸ் பண்ணி பெரிய பெரிய மீனை லேண்ட் பண்ணுறது. ஸோ ஜஸ்ட் 900 rupees ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் 3 ரூபா ரேஞ்சு தான் வரும். ஸோ 3 ரூபா ரேஞ்சில் இவ்வளோ குவாலிட்டியான பிரைட் வருதுன்னா அது மெகா பி மட்டும்தான். அதனால அதோட ஸ்டாக் நம்ம நிறைய எடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஸோ இதில் என்னென்ன சைஸ்ன்னு சொல்லிடுறேன். 70 LB இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 70 LBயோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 0.26 mm. ஸோ கரெக்டாக இருக்கும். அண்டு 55 LB இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 55 LB அதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 0.20 mm தான். இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஜெட்டிஸ்லேருந்து சின்ன சின்ன லூர்ஸு ஷேடு இதெல்லாம் யூஸ் பண்ணி ஃபிஷ் பண்ணுறவங்களுக்கு இது போதுமான சைஸாக இருக்கும். நல்லா தின்னாக இருக்கிறதுனால உங்களுக்கு லாங் காஸ்ட் கிடைக்கும். விண்டில் இதுவாகாது. அதே மாதிரி அலையில் சரிஞ்சு போகுது. பிரைடு ரொம்ப திக்காக போயிடுச்சுன்னா அலையில் அப்படியே சரிஞ்சு போகும். அந்த பிரச்சனைலாம் இருக்காது. ரெண்டாவது இது தண்ணி குடிக்காது. வாட்டர் அப்சார்பிங்லாம் கிடையாது இந்த பிரைடில். நல்லா இருக்குது. அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 40 LB இருக்குது. 40 LB ரொம்ப தின்னு 0.18 mm தான். இந்த இவ்வளோ தின்னாக இருந்தும் ஆனால் 40 LB கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. நீங்கள் அல்ட்ரா லைட் ஃபிஷிங் போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பிரைடு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். மோர் ஓவர் ஸ்னேக்கட் ஆங்கிலர்ஸ் விரால் மீன் பிடிக்கிறவங்களுக்கு இந்த 150 மீட்டர் கரெக்டாக இருக்கும். FX 4000 இல்லைன்னா நீங்கள் ஒரு டைவோ ரெப்ராஸ் LDO அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பிரைடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கூலில் கரெக்டாக ஃபிட் ஆகும். அதே மாதிரி என்ன விஷயம்னா, ஸ்னேக்கட் ஆங்கிலர்ஸ் சின்ன சின்ன ஃப்ராக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. 6 கிராம் ஃப்ராக்ஸு இல்லை ஒரு 8 கிராம்ஸு இல்லைன்னா 12 கிராம்ஸ் ஃப்ராக். 6 கிராம் ஃப்ராக்ஸ்லாம் நல்லா உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் கிடைக்கணும்னா உங்களுக்கு ராடும் அதுக்கேற்ற மாதிரி மெல்லிஸாக இருக்கணும், ரீல் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். மோர் ஓவர் பிரைடு எந்த அளவுக்கு மெல்லிஸாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த பிரைடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாங் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதில் 150 அண்ட் 300 மீட்டர்ஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. 150 மீட்டரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 rupees வரும். ஆனால் நீங்கள் அதே 300 மீட்டர்ஸாக வாங்கினீங்கன்னா 900 rupees தான் வரும். ஸோ 3 ரூபா கணக்கு தான் வரும். நீங்கள் மோர் த மெரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே நீங்கள் அதிகமாக வாங்கினீங்கன்னா 300 மீட்டராக வாங்கும்போது உங்களுக்கு 900 rupees தான். 150 மீட்டராக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக 450 வரணும். ஆனால் 600 rupees கம்பெனியோட ப்ரைஸிங் அப்படின்னு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் பிரைட் வந்திருக்கு பாருங்க. இது ஃபுல்லாகவே மெகா பி தான். இதெல்லாம் 150 மீட்டர்ஸ், இது எல்லாமே 300 மீட்டர்ஸ். இதுக்கு நடுவில் ஒருத்தர் இருக்காரு பாருங்க, ப்ரோ ஹண்டர்னு சொல்லிட்டு. ஃபயர் ஃபாக்ஸ்னு ஒரு பிராண்ட் இருக்கு. அந்த பிராண்ட் நிறைய பேருக்கு தெரியும். ஃபயர் ஃபாக்ஸில் மோனோ லைனு அதுக்கப்புறம் ஹூக்ஸு இதெல்லாம் ரொம்ப நாளாக ஓட்டிட்டு இருக்காங்க. நல்ல ரிசல்ட்டும் இருக்குது. ஃபயர் ஃபாக்ஸ்ல இருந்து ஒரு சைனீஸ் பிராண்ட் தான். பட் கொஞ்சம் குவாலிட்டியாக கொஞ்சம் கொடுக்குறாங்க. அவங்க ப்ரோ ஹண்டர்னு சொல்லிட்டு ஒரு பிரைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது 100 மீட்டர் தான். உங்களுக்கு 4X பிரைட் தான். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிரைடு. ஜஸ்ட் 300 rupees. பிகினர்ஸ்க்கு ஸ்னேக்கட் ஆங்கிலர்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்குது பிரைடு, நல்ல ரிவ்யூஸு. 300 ரூபாய் தான் இந்த பிரைடு, 100 மீட்ரு. இதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு சான்ஸே இல்லை. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பிரைடு. இது 0.26 mm வரும். 0.25 mm வரும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 13.6 kg கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 13.5 கிலோ இந்த பிரைடு தாங்கும். அவ்வளோ மெல்லிஸாக இருக்குது. நல்லா இருக்குது. 300 ரூபா பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் நல்ல ஒரு ஆப்டான பொருள் ப்ரோ ஹண்டர்னு சொல்லிட்டு பிரைட். நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்னா, பெஸ்கடார். இது ஒரு பிராண்டு. இந்த பிராண்ட்ல இருந்து லைவ் வெயிட் பேக் லான்ச் பண்ணியிருக்காங்க.
லைவ் பெயிட்னா உயிர் இறால். நம்ம வந்து நிறைய பேர் வந்து பெயிட் போட்டு பிடிப்போம். செத்த இறக்கி சில மீன் எடுக்கும். அதே வந்து உயிரா போட்டோம்னா இன்னும் நல்ல பெரிய மீன்லாம் கிடைக்கும். மெயினாக கொடுவா பார்த்தீங்கன்னா செத்த இறா போட்டால் அவ்வளோ சீக்கிரத்தில் எடுக்கவே எடுக்காது. ஆனால் நீங்கள் இறாவை லைவா உயிரோட போட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக எடுக்கும். கொடுவாவும் எம்ஜே, அதுக்கப்புறம் எனி ஃபிஷ், ஜிடி எல்லாமே வந்து செத்த மீனோட உயிரோட ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மீன் வந்து தான் விரும்பும். அதுக்கு வந்து நீங்கள் இறா எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா, இறா வந்து நிறைய பேர் பக்கெட்டில் எடுத்துகிட்டு போவாங்க, பெயிண்ட் பக்கெட்டில் பார்த்துருப்பேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் கேரி பண்ணுறதுக்கு. மோரோவர் அது ரொம்ப ஓப்பனாக இருக்கும். அது மேலே துணியெல்லாம் கட்டணும், தண்ணி டிரான்ஸ்போர்ட்டில் தெரிக்கும், அந்த பிரச்சனைலாம் இருக்கும். உங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காது. இந்த பேக் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜென்டிலாக இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் அழகாக ஷோல்டரில் இப்படி மாட்டி எடுத்துகிட்டு போகலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஹோல்ஸ் வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி வலை மாதிரி வச்சு காற்று போகிறதுக்காக இந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து இந்த ஏர் மோட்டார் இருக்குது. மெயினாக வெயிட்டை உயிரோட வச்சுக்கணும்னா அதுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் வேணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீன் தொட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பபுள்ஸ் மாதிரி கிளம்பிகிட்டே இருக்கும். அந்த ஏர் ஃப்ளோ இது நின்றுச்சுன்னா உங்களுக்கு வந்து மீன் வந்து ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சி இறந்துட்டதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதுக்கான ஏர் மோட்டரும் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த மோட்டர் வந்து ரீசார்ஜபிள் பேட்டரியோட வருது உங்களுக்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் இது கூட ஃபிட் பண்ணிவிட்டு அந்த பைப்பை உள்ளே போட்டுட்டிங்கன்னா ஏர் பபுள்ஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களோட இறாவோ இல்லை லைவ் மீனோ ரொம்ப நேரத்துக்கு நீங்கள் உயிரோட வச்சுக்கலாம். டீப் சி ஃபிஷிங் போகிறவங்களும் சரி, இல்லை கல் ஓரத்தில் உயிரிறால் போட்டு பிடிக்கிறவங்களும் சரி, இந்த பேக் வந்து நல்லா ஆப்டாக இருக்கும். இது வந்து ஜிப்பர் டைப்பு. இதை இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி தண்ணி விட்டு இறால போட்டு நீங்கள் வந்து மோட்டரை போட்டுக்க வேண்டியதுதான். இது அப்புறமா க்ளோஸ் பண்ணிவிட்டு, இது எதுக்காகனா இறாவை பிடிக்கிறோம், ரன்னிங்கில் பிடிக்கிறோம்னா கையை விட்டு மட்டும் பிடிக்கிறதுக்கு, மீனோ இறாவை வெளியே குதிக்காமல் இருக்க கையை விட்டு பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கேப் கொடுத்துருக்காங்க. அழகாக பிடிச்சி நம்ம லைவ் வெயிட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இதோட ப்ரைஸ் மட்டும் நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட் 550 ருபீஸ் தான். 550 ரூபா தான் வரும். நல்ல ஒரு ஜென்டிலான பேக்கு. அண்ட் இந்த ஆக்சிஜன் பம்பு சொன்னோம் இல்லையா, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 870 ருபீஸ் வரும். இது ரெண்டுத்தையும் வாங்கி வச்சுட்டிங்கன்னா லைவ் ஃபிஷிங், லைவ் வெயிட் வச்சு ஃபிஷிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப உகந்த பொருளாக இருக்கும். நல்லா ஜென்டிலாக டீசெண்டாக எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள். நம்ம கிட்ட அல்ட்ரா லைட் டேக்கிள்ஸ் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. சைனீஸ் பிராண்டு தான், பட் பிகினர்ஸ்க்கு ஓகே. ஏன்னா அல்ட்ரா லைட் டேக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து 200, 300 அப்படின்னு ஒரே ஒரு சின்ன லூர் வந்து அவ்வளோ ரேட் விற்கிது. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து லூரை மிஸ் பண்ணிடுறாங்க, புதுசாக போட்டு காசு பண்ணும்போது அங்கங்கே மாட்டி இறந்துட்டுங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப மன வருத்தத்துக்கு ஆளாகிறாங்க. அவங்களுக்காக பட்ஜெட்டாக ஒரு 100 ரூபாயில் வந்து ஒரு மினி பாப்பர், உங்களுக்கு மினி லூர்ஸ் எல்லாம் பாருங்கள், ஜஸ்ட் எல்லாம் 100 ருபீஸ் தான். இந்த மாதிரி லூர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. இந்த மாதிரி வாங்கி நீங்க ட்ரை பண்ணுங்க. மீன் பிடிச்சி அதில் ப்ராக்டிஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து லூர் வந்து நீங்க எப்படி எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியுதுன்னு கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க காஸ்ட்லியான பிராண்டட் லூர்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணலாம். இதுலயும் மீன் தாராளமாக பிடிக்க முடியாதுன்ட்டு இல்லை, கண்டிப்பா மீன் பிடிக்கலாம். அல்ட்ரா லைட்டுக்கான சூப்பரான லூர்ஸ் நிறைய கலர்ஸ்ல இருக்கு பாருங்க, ஜஸ்ட் 100 ருபீஸ்ல. அண்ட் பாத்தீங்கன்னா அதுலயே கொஞ்சம் பெரிய சைஸ் பாப்பர்ஸ், பெரிய சைஸ் லூர்ஸு, கிராங்க் பைட்டு எல்லாமே இருக்குது. பென்சில் லூர்ஸு, பாப்பரு, கிராங்க் பைட்டு இந்த மாதிரி இருக்குது, நிறைய டைப்பில் இருக்குது. இதெல்லாம் ஜஸ்ட் 120 ருபீஸ் தான், 120 ரூபா. அழகாக வாங்கி நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் மோர் ஓவர் ஸ்பின்னர்ஸும் அல்ட்ரா லைட் லவர்ஸ்க்காக ஒரு 120 ருபீஸில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸ்பின்னர்ஸ். அல்ட்ரா லைட் யூஸ் பண்ணுறவங்க தாராளமாக இந்த ஸ்பின்னர்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணலாம். கடலில் வந்து சின்ன சின்ன ஜிடியெல்லாம் கண்டிப்பாக அடிக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டரில் ஃபிஷிங் பண்ணாலும் இந்த ஏரி வாழை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஷீரு, இந்த மாதிரி மீனெல்லாம் வந்து இதில் கண்டிப்பாக அடிக்கும். அண்ட் கெண்டை மீன்லாம் கூட இதில் அடிக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷிங் பண்ணுறவங்களும் இதை வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஈவன் விரால் கூட அடிக்கும் இந்த ஸ்பின்னர்ஸ்க்கு, வாங்கி யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி ஃபிஷ்னு ஒரு சைனீஸ் பிராண்டு தான். இந்த பிராண்ட்லேருந்து நல்ல உங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக நல்ல பிளேட் லூர்ஸ்லாம் விட்டுருக்காங்க. இது மற்ற பிராண்ட்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இந்த லூர் பார்த்தீங்கன்னா வெறும் 250 ரூபா தான். அண்ட் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 35 கிராம்ஸ். ஸோ நீங்கள் நல்லா லாங் காஸ்ட் பண்ணலாம். ஜிடிக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச லூர் இது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது நல்லா வந்து வாபிள் ஆக்ஷனோட வரும். எல்லா லூர்ஸும் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ரண்ட்டில் வாய்கிட்ட தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த லைனை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் கிட்ட வந்து க்ளோஸ்அப்பில் பாருங்கள், இந்த லூரில் மட்டும் முதுகிட்ட வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே முதுகில் கனெக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு டோட்டல் ஃப்ரண்ட் ஃபேஸ் அண்ட் பேக் பாடி ரெண்டுமே வந்து நல்லா வாபிள் ஆகிட்டு வரும். அந்த வாபிளிங் ஆக்ஷனில் எந்த மீனாக இருந்தாலும் டக்குன்னு அட்ராக்ட் ஆகி ப்ரெடேட்டர் ஃபிஷ் டக்குன்னு வந்து அடிக்கும். இதில் வந்து நம்மக்கிட்ட 4 கலர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து
ரெட் அண்ட் ஒயிட் கலரு. அண்ட் இது வந்து நைட் க்ளோ கலரு, சில்வர் வித் ஒயிட் ஸ்ட்ரைப். அந்த ஒயிட் ஸ்ட்ரைப் இருக்கிற இடம் வந்து நைட்ல நீங்க யூஸ் பண்ணலாம். நைட்ல வந்து கிரீன் கலரா க்ளோ ஆகும். மூணாவது வந்து நேச்சுரல் ப்ளூ கலரு. இந்த ப்ளூ கலர்ல நல்லா தண்ணி வந்து கிறிஸ்டல் கிளியரா இருக்கும்போது யூஸ் பண்ணீங்கன்னா மீன் வந்து நல்லா அட்ராக்ட் ஆகும். அண்ட் பார்த்தீங்கன்னா தண்ணி கலங்களா இருக்கும் போது நல்ல எஃபெக்டிவான கலரு ஃபயர் டைகர் கலரு. இதை பத்தி தெரியாத ஆளே இருக்க மாட்டீங்க. ஃபயர் டைகர் அவ்வளோ ஃபேமஸான கலர் ஃபிஷிங்ல. ஸோ இது வந்து மர்க்கி வாட்டர்ஸ், அதாவது கலங்கல் தண்ணியில நல்லா பளிச்சுன்னு இந்த கலர் வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு. வெறும் 250 ரூபா தான். வேணுன்றவங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து காராமுட்டி ஆகட்டும், ஜிடி ஆகட்டும், எந்த மீனாக இருந்தாலும் இதை துரத்தி அடிக்கும். நல்ல ஒர்த்தான லூஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சேம் கஸ்கடார் பிராண்ட்ல இருந்து நமக்கு 2 டைப் ஆஃப் ஷ்ரிம்ப்ஸ் எடுத்திருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் லெப்பர்டு. இது ரொம்ப ஃபேமஸான கலரு. நம்மளோட யூடியூப் சேனல் நீங்கள் ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்தால் தெரியும். நசீர் பாய்னு ஒருத்தர் நம்ம கூட ஆங்கிலர் ஒருத்தர் வருவார். அவர் வந்து இந்த ஷ்ரிம்ப்ல தான் ஒரு 5-6 கிலோ கொடுவா பிடிச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல எஃபெக்டிவான கலரு இந்த கிரீன் லெப்பர்ட் கலரு. ஸோ அது கொஞ்சம் எடுத்திருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து ஜெல்லி ப்ளூ இந்த கலரும் எடுத்திருக்கோம். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் தான், வெறும் 250 ரூபாய். இது வந்து லைவ் ப்ரான் எடுத்துட்டு போக முடியல அப்படின்றவங்க இந்த லூரை வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்க லைவ் ப்ரான் மாதிரி ஆக்ஷன் கொடுத்தீங்கன்னா சேம் அந்த கொடுவாகட்டும், ஜிடி ஆகட்டும், மேங்க்ரோவ் ஜாக் ஆகட்டும், அதே மாதிரி கலவான் மீன் ஆகட்டும், எல்லா மீனுமே இந்த ஒரு பர்டிகுலர் லூர்ல நல்லா எடுக்கும். இது ரெண்டுமே நல்ல ரன்னிங் உள்ள கலர்ஸ். ஸோ அதை எடுத்துருக்க, வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு ஃபிஷிங் வீடியோ அப்படி இல்லைன்னா ப்ராடக்ட் மேக்ஸிமம் ஃபிஷிங் வீடியோவில் தான் சந்திப்பேன்னு நினைக்கிறேன். Until then, bye guys.